தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக பணக்காரங்களா ஆன பணக்காரங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா 3 அடிப்படையான விஷயங்கள் அவங்களுடைய மனநிலையில வந்து இருக்கும். அதுதான் இந்த வீடியோ மூலமா கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப இந்த பணக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து, அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும். அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும். பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்திருக்கும். இல்ல அவங்க ரொம்ப திறமைசாலிகளா இருந்திருப்பாங்க. மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் பல்வேறு கருத்துக்கள வந்து வச்சிருக்கலாம். ஆனா, இதெல்லாம் இல்லாம பணக்காரங்களா ஆனவங்களும், இதெல்லாம் இல்லாம முன்னேறினவங்களும் இருக்கிறாங்க. லைஃப்ல ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான நபர்கள் கிட்ட இந்த 3 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக காணப்படும். இந்த 3 விஷயம் வந்து த லா ஆஃப் சக்சஸ் இன் 16 லெசன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில வந்து நெப்போலியன் ஹில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள், இதே கருத்துக்கள் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்திலயும் பிரதிபலிச்சிருக்கும். இந்த கருத்துக்கள் நீங்க அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா வந்து அதிகமா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, எத்தன விஷயங்கள் நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க? எத்தன விஷயங்கள சரியாக அப்ளை பண்ணியிருக்கிறீங்க? எத்தன விஷயங்களை நீங்க வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்துருக்கிறீங்க? நெறைய எனக்கு தெரியும். அது இல்ல இங்க. ஸோ இந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானது. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, டிசையர். ஸோ பர்னிங் டிசையர் நெப்போலியன் ஹில் சொல்லுவாரு, தீவிரமான விருப்பம் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த விஷயம் இதுதான் வந்து ஆரம்பமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். 2வது வந்து ஆக்ஷன் செயல். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ் நோக்கம். இந்த 3 விஷயம் தான் இந்த ஃபார்முலா தான் வந்து அந்த செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் எல்லாருமே வந்து மில்லியனர் ஆகறதுக்கான ஒரு அடிப்படை விஷயமாக இருந்திருக்கு. இந்த 3 விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து நான் வந்து பணக்காரன் ஆகணும். ஏன்னா, நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழணும், அத பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. அத தாண்டி ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து பர்ப்பஸ் அப்படிங்கிறது. ஏன், எதற்காக இந்த விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில்கள் தான் வந்து பர்ப்பஸ் அப்படிங்கிறது. ஸோ அத தாண்டி டிசையர் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப அடிப்படையானது. ஒரு தீவிரமான விருப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த விஷயத்த உங்கனால அடைய முடியும். ஆனா, அத அடையணும்னா நீங்க அதற்கு செயல் செய்யணும். ஸோ இந்த 3 விஷயங்கள ஒண்ணா இணைச்சா, இந்த 3 விஷயங்கள ஒண்ணா இணைச்சு தான் நெறையா செல்ஃப் மேட் தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக சொந்த உழைப்பினால மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்த வெற்றியாளர்களும் சரி, பணக்காரங்களும் சரி, அவங்களுக்குள்ள காணப்பட்ட பொதுவான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, சரியான முறையில நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.